தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/10/2015 வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலை 9:03 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றிகளையெல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள். அவரைப் போல நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் மாற வேண்டும். அதற்கு பிறகு பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்கள் பிறந்த நாள். எங்கள் ஊரான கீழச்சிவல்பட்டிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மகிபாலன்பட்டியிலே பிறந்தவர் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார். சிவகங்கை மாவட்டம். நல்ல தமிழ் பற்றி மிக்கவர். அவரை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்ற அற்புதமான கவிஞர் அவரை பற்றி அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். பள்ளி படிப்பறியான் பைந்தமிழும் ஆரியமும் தெள்ளிச் சுவைதேரும் சென் நாவான் உள்ளினிதம் சித்தம் சிவன்பால் செலுத்தும் கதிரேசன் நித்தம் வளர்க நிலைத்து. அந்த கதிரேசன் நித்தம் வளர்க நிலைத்து என்று பாடினார். அது மட்டுமல்ல, எங்கும் நிறைபொருளாய் எப்பொருளுக்கு அப்பாலாய் தங்கும் தனிப்பொருளின் தன் அருளால் பொங்குபுகழ் செந்தமிழ் தாய் பெற்ற செல்வன் கதிரேசன் சந்ததமும் வாழ்க தழைத்து என்று எழுதினார். அவருடைய சந்ததிகளெல்லாம் இன்று தழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய அந்த தமிழுக்கு சிறப்பு. அவர்கள் இந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களை பற்றி இப்படி புகழ்ந்து எழுதியிருக்கின்றார்கள். நெற்றி நிறைந்த நீருடையான் நெஞ்சில் பஞ்சாட்சரம் உடையான். எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் பதித்தவராம். முற்றி முதிரும் அன்பாலே மூவர் தமிழும் பயில் நாவான் சுற்றம் தழுவும் குணசீலன் தூய நெறிகண்டு ஒழுகிடுவான் கற்ற பெரியோன் கதிரேசன் கடவுளருளால் வாழியவே என்று எழுதினார். அந்த கதிரேசன் செட்டியாரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தமிழுக்காக பாடுபட்டவர். மகோமகாபாத்தியாயர் பட்டம் வாங்கியவர், பண்டிதமணி பட்டம் வாங்கியவர். தமிழ் மொழி ஒரு அழகான மொழி. எப்படி சொற்சிலம்பம் என்று பாருங்கள். 100 கேட்டேன், 200 தருவதாகச் சொன்னார், 300 தந்தேனே என்றார், நான் 100 தாருங்கள் என்று சொன்னேன், 500 என்று ஆர்ப்பரித்தார், 600 வட்டியுடன் தருவேன் என்றேன், 700 வேண்டாம் என்றார். இது ஒரு அற்புதமான சொற்சிலம்பம். நன்றாக உணர்ந்து பாருங்கள். ஒருவரிடம் போய் ஒருவர் 100 கேட்டார். 100 ரூபாய் வேண்டும் என்று கேட்டார். அவர் 100 தருகிறேன் என்று சொன்னார். சொன்னவர் சொன்னார், முன் 100 தந்தேனே என்று சொன்னார். வந்தவர் மறந்து விட்டாராம். நான் 100 தானே தாருங்கள் என்று சொன்னேன், 400 தாருங்கள் என்றேன், 100 என்று ஆர்ப்பணித்தேன். 600 வட்டியுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். 100 வேண்டாம், 700 வேண்டாம், எழுந்து விடு, 100 வேண்டாம் என்று சொன்னேன். என்னுடைய 100 போதும், என் 100 போதும் என்று வந்துவிட்டேன். இப்படியெல்லாம் 100, 200, 300, 300, 400, 400 என்றெல்லாம் சொற்சிலம்பங்கள் தமிழில்தான் இருக்கிறது. அந்த அமிர்தனிய தமிழ் மொழியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே பெயர் சூட்ட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும். நாம் வைத்திருக்கும் தொழிலகங்களுக்கும் தமிழிலே பெயர் சூட்ட வேண்டும். தமிழ் வாழ்க வெல்க என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழை வளப்படுத்த நம்மால் என்ற அளவுக்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீட்டு செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். காரணம் சந்திராஷ்டமம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பக்கத்து வீட்டாரின் பகையும் வந்து சேரலாம். பக்கத்தில் இருப்பவர்களாலும் பகை ஏற்படலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வெள்ளிக்கிழமை என்பதால் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ரிஷபராசினியர்களே, குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக கூடுதல் அக்கறை காட்டும் நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். ராசிநாதன் சுக்கிரன் 4இல் இருப்பதால் வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோகம் தொழிலில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மிதுனராசினியர்களே, ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். ஆதாயம் தரும் விதத்தில் பயணம் ஒன்று உங்களுக்கு உருவாகும். 6இல் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மை காண்பீர்கள். சந்திரபலமும் நன்றாக இருப்பதனாலே சஞ்சலங்கள் தீரும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, பிள்ளை செல்வங்களால் நன்மைகள் ஏற்படும் நாள். பிரச்சனைகள் தீர ஒரு வழி காண்பீர்கள்.
தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமே நீங்கள் பெருமை காணலாம். உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் சனியோடு கூடி இருக்கிறார். எனவே திடீர் விரயங்கள் உங்களுக்கு உருவாகலாம். வாகன தொல்லைகளும் உண்டு. வரும் விருந்தினராலும் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசினியர்களே, வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் நாள். கூட்டு முயற்சிகளில் மாற்றம் செய்வீர்கள். பங்குதாரர்களை மாற்றிக்கொள்ள பிரியப்படுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். துலாம் ராசினியர்களே, வம்பு வழக்கில் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வருமானத்தில் பாதிக்கு மேல் செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன செய்வது? விரயஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும் என்றாலும் கூட இந்த மாலை நேரத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரப்போகிறது. விருச்சிக ராசினியர்களே, கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். போதிய வருமானம் கிடைக்கும். செய்தொழிலே லாபம் உண்டு. 10லே செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். விருந்தினர் வருகை உண்டு. வெள்ளிக்கிழமை என்பதால் ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசினியர்களே, திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பயணங்களை மேற்கொள்வீர்கள். மாலை நேரத்தில் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். மகர ராசினியர்களே, மகத்துவமான நாள். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள். செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரப்போகின்றது. கும்பராசினியர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஓரளவு தான் அனுகூலம் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். 2லே கேது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மக்கேது. கையிருப்பு கரையும் நாள். கட்டிடப்பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பாகப்பிரிவினைகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல பதில் கிடைக்கலாம். விஐபிக்களின் சந்திப்போடு விரும்பிய காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.